ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து 36 சைஸ் ப்ளவுஸோட அளவுகள் தான் இதில் நான் போட்டிருக்கேன். அதோட கட்டிங்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த அளவெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து என்னோடய saree. இந்த சாரீக்கு தான் இந்த மேட்சிங் ப்ளவுஸை வந்து நான் சாரியில் எடுத்த ப்ளவுஸ் பீஸ். இதில் தான் நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறோம். அதுக்குரிய லைனிங் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இது லைனிங் வந்துட்டு 1 மீட்டர் இருக்குது. பட் எனக்கு அவ்வளோ தேவைப்படாது. 80 பாயிண்ட் இருந்தாவே எனக்கு போதும். ஸோ எக்ஸஸ் பீஸை வந்து நம்ம வெட்டி எடுத்துகிட்டு மற்ற அளவுகளை பார்க்கலாம். பாருங்கள், அந்த கார்னர் எட்ஜ் வந்துட்டு நம்மளுக்கு அன்இவனாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 1/2 இன்ச் விட்டால் போதும் இடைவெளி. நான் வந்துட்டு கொஞ்சம் அந்த எட்ஜஸ் எல்லாம் நான் கரெக்ட் பண்ணணும், ட்ரிம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்கேல் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அந்த எட்ஜை வந்து அன்இவனாக இருக்கிற எட்ஜை இப்படி ஸ்கேல் அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். அது கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மற்ற அளவுகளுக்கு போகலாம். இது பேக் பார்ட் அப்படிங்கிறதுனால பேக் ஃபுல் லென்த் எடுத்துக்க போகிறேன். டோட்டல் லென்த் வந்துட்டு எனக்கு 14.5. அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு மேலே கட்டிங் லைன் ஒன்று, ஸ்டிச்சிங் லைன் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் போட்டுக்கோங்க. அது கட்டிங் லைன் ஸ்டிச்சிங் லைனுக்கு வந்துடும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், டோட்டல் ஷோல்டர் வந்துட்டு எனக்கு 6.5 இன்ச்சஸ். அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு திருப்பி ஆர்ம் ஹோல் சேம் 6.5 இன்ச்சஸ் தான். ஆர்ம் ஹோல் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போது மார்பு சுற்றளவு, அதாவது 36 வந்து 4 வகுத்தா அதில் வர்றது தான் 9 இன்ச்சஸ். அந்த 9 இன்ச்சஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸாக 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி கோடு போட்டதுக்கப்புறம் 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போதும், 1.5 எல்லாம் வேண்டாம், அது ரொம்ப சுருக்கம் வந்துடும். ஸோ 1 இன்ச்சஸ் பண்ணோம்னா நம்ம அந்த எக்ஸஸாக விடுற துணி தான் சுருக்கமே வருது அங்கே. ஸோ அதனால் 1 இன்ச்சஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கட்டிங் போட்டால். இப்போது கழுத்து அகலம் 2.25. கழுத்தினுடைய அகலம் 3 வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஒருத்தர் ப்ராட் நெக் வேணும்னா 3 வைப்பாங்க. நான் 2.25 வச்சுட்டு அதே பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் தையலுக்கு விட்டுருக்கேன். ஸோ நெக் டீப், அதாவது 8 இன்ச்சஸ் வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ நார்மலாக வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 9 இன்ச்சஸ் வைங்க. மினிமம் 8-7 முடிச்சுக்கோங்க. திருப்பி ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நான் ஆஃப் டைமண்ட் ஷேப்பில் வந்து அந்த பேக் நெக்கை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து நான் போட்டுட்ருக்கிறது தையலுக்கான அந்த 1/4 இன்ச்சு. பாருங்கள், எல்லா அளவுகளையும் இந்த மாதிரி கரெக்டாக அச்சா போட்டுக்கோங்க. இப்போ இடுப்பு சுற்றளவு, அதாவது 28, 7.5 வரும் 4 வகுத்தோம்னா, ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எக்ஸஸ்ஸு. அது வந்துட்டு பேக் டாட்ஸ் எல்லாம் பிடிப்போம். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கைக்கிட்ட நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பிடிக்கிறத நான் பிடிச்சி காட்டினேன். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம அங்கே வந்து எக்ஸஸ் துணி விட்டுருப்போம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷோல்டர் நழுவி வராமல் இருக்கும். பாருங்கள், பேக் பார்ட் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் அளவு. அந்த ஆர்ம் ஹோல்கிட்ட ஒரு நாச்சு சிசர் நாச் போட்டு வச்சுக்கோங்க, சிசர் கட்டு. இப்போது பேக் பார்ட்டில் ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம பேக் டாட் பிடிக்கும்போது இது ஒரு ஸ்மால் டிப்ஸ் தான். நார்மலாக எல்லா டைலர்ஸும் இதை பண்ணுவாங்க. நம்ம என்ன 28ல் 4 இது டிவைட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து ஆஃபை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு டாட்டை வந்து அதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்லைன்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து போட்டோம்னா கரெக்டாக வரும். நம்ம இந்த என்ன நெக்லைனில் கட்டிங் போடுறோமோ அங்கேருந்து 1 இன்ச் இருந்தால் நம்மளுடைய பேக் பார்ட்டு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக உட்காரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாருங்கள், இந்த நம்ம என்ன வெஸ்ட் பேண்ட் வரைக்கும் ஒரு லைன் வரும் பாருங்கள். வெஸ்ட் பேண்ட் தவிர்த்து மைனஸ் பண்ணிவிட்டு அந்த வெஸ்ட் பேண்ட் ஜாயிண்ட் லைன் வரும். கப் ஷேப்பில் கப் பிடிச்சிருப்போம். அது வரைக்குமே வந்து அளந்து பாருங்கள். எனக்கு வந்து 12 இன்ச்சஸ் வருது. ஒவ்வொருத்தருடைய ப்ளவுஸில் ஒவ்வொரு அளவு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 12 இன்ச்சை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ பேக் பார்ட்டை நான் அப்படியே எடுத்துகிட்டு 1/2 இன்ச்சை வந்து எக்ஸஸாக எடுத்துக்கிறேன். பேக் பார்ட் அதாவது 14.5 அப்படின்னு சொன்னால் நீங்கள் 15.5 எடுத்தாலும் கூட அந்த டாட் எல்லாம் பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக 14 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு தைச்சி கிடைக்கும் ஃபுல் ப்ளவுஸு. ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட் போர்ஷனில் விட்டுருங்க. விட்டுட்டு அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் விட்ட அளவை விட்டு அந்த நெக்லைனை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/4 இன்ச் நம்மளுக்கு கணக்குக்கு வராது. அந்த 1/4 இன்ச் எதுக்காக விடுறோன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து உப்பீஸும் நம்ம காஜப்பட்டியும் அடிப்போம். அதனால் அது கணக்குக்கு வராது. இப்போ ஷோல்டர் அண்ட் ஆர்ம் ஹோல் என்ன ஃப்ரண்ட் போர்ஷனில் பேக் போர்ஷனில் ஜாயின் பண்ணுமோ அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் ஃப்ரண்ட் ஷேப்புக்கு ஓன்லி 1/2 இன்ச் அளவுக்கு தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சுருக்கம் வராது. 100% நான் கேரண்டி தரேன். நீங்கள் இப்படி கட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் ஷேப்புக்கு நான் வந்து மேலேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அங்கேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஷேப் எடுத்துட்டேன்.
கண்டிப்பாக சுருக்கமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சேம் அதே 2 இப்போ நம்ம எக்ஸஸ் பீஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஜஸ்ட் ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும்தான் நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணணும். பாருங்கள், இப்போ வந்துட்டு அந்த 2.25 என்ன நம்ம பேக் பார்ட்டில் எடுத்தோமோ அதே 2.25 நம்ம ஃப்ரண்ட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு, ஃப்ரண்ட் நெக் டீப்பு 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இது வந்துட்டு ஸ்டிச்சிங் லைன் போட்டது நான் 1/4 இன்ச்சு. அது போட்டதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து 6 இன்ச் பண்ணி ஒரு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு கோடு போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு வளைவு மாதிரி அதை வந்து போட்டு விட்டோம்னா நல்லது. இப்போது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது அந்த 1/4 இன்ச் விட்டு ஃப்ரண்ட்டில் ஆம் ஹோல் வரைக்கும் நம்ம என்ன இருக்கோம் செஸ்ட்டை வந்து நான் கனெக்ட் பண்ண கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நெக்லைன்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த பட்டி பீஸ் தவிர்த்து 12 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ப்ளவுஸில் எடுத்து அந்த 12 இன்ச் மட்டும்தான் நான் மார்க் பண்ணேன். அங்கேருந்து 4 இன்ச்சஸ் 12 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 இன்ச்சஸ் நம்மளுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது பர்ஃபெக்ட் அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்படி கட்டிங் போட்டு 36 ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்கும் பாருங்கள். 4 இன்ச்சு நம்ம அதில் வந்து 12 இன்ச்சஸ் பண்ணதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அந்த 12 இன்ச் என்ன பண்ணிங்களோ அந்த இதிலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 2 சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அங்கேருந்து அந்த 1.5 இன்ச் பண்ணதுலேருந்து 4 இன்ச் பர்ஃபெக்டாக வரும். அந்த 4 இன்ச் வரணும் நம்மளுக்கு. அப்போ தான் கப் ஷேப் கரெக்டாக உட்காரும். அந்த 1.5 பண்ண சைடில் பண்ணதை வந்து அந்த 4 இன்ச் பேஸ் பண்ணி அந்த 12 இன்ச் பாயிண்ட் வச்சு அங்கேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2.5 இன்ச்சு கப் ஷேப்புக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு 1 இன்ச், இந்த சைடு 1 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த கப் ஷேப்புக்கு அந்த மாதிரி கோபுரம் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஸோ இங்கே 1 இன்ச், இங்கே 1.5 இன்ச் விடுவாங்க. பட் நான் 1.25 விடுவாங்க. சிலர் 1.5 விடுவாங்க. நான் 1 இன்ச் தான் விடுவேன் நார்மலாக. ஸோ 1 இன்ச் விடுங்க போதும். இப்போ அது என்ன ஷேப் எடுத்துருக்கோமோ அதை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஆஃப் மார்க் பண்ணிவிட்டு டாட்ஸுக்காக நீங்கள் இங்கே இந்த சைடு ஆமோல் சைடில் வர அந்த ஸ்லீவ் சைடில் வரதில் நீங்கள் ஆஃப் எடுத்தாலும் சரி, நான் 2.5 இன்ச் எடுத்துகிட்டு ஒரு பாயிண்ட் வச்சேன். அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ அந்த கப் ஷேப் பேஸ் பண்ணி அந்த 2.5 இன்ச் என்ன வச்சுருக்கோமோ சுற்றிலையும் 1.5 இன்ச் 1.5 இன்ச் 1.5 இன்ச் வச்சிங்கனாவே போதும். நீங்கள் இந்த அளவு எடுக்கவே தேவையில்லை. டைரெக்டாக கோடு போட்டு ஷேப்புங்களை வரைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. அதாவது இந்த கப் ஷேப் நம்ம என்ன 2.5 இன்ச்சஸ் பண்ணமோ அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க பாருங்கள் 1.5 இன்ச் வச்சாவே கப் ஷேப் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே வந்து டாட்ஸ் கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் டாட்ஸும் முடிச்சிட்டோம். இப்போது நெக் மட்டும்தான் வச்சு பார்த்துக்கோங்க. பாருங்க, 1/2 இன்ச் எக்ஸஸாக இருக்குது ஃப்ரண்ட் பீஸில். அப்போது நம்ம வந்து ஜாயிண்ட் இந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணும்போது இதை வந்து நான் ஷேப் எடுத்துருவேன். கீழே இந்த பக்கம் குடஞ்சி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த வெஸ்ட் பேண்ட் நான் தனியாக கட் பண்ண போகிறதில்ல. இதுலேயே வந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி அந்த வெஸ்ட் பேண்டை வந்து நான் குடஞ்சி எடுத்துருவேன். கரெக்டாக உட்காரும். நெக் பீஸும் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இதை மறுபடியும் இப்படி திருப்பி போட்டு அந்த அச்சு கரெக்டாக விழும். லைட்டாக விழுற அச்சை நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் இப்படி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அதை வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த வெஸ்ட் பேண்டை வந்து நான் கரெக்டாக ஷேப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஜாயின் பண்ணால் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், என்ன நம்ம எடுத்துருக்கோமோ அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு ஸ்லீவு சேரீயோடைய அந்த எல்லோ பார்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோ பார்ட்டில் வந்து கொஞ்சம் சேரீலேருந்து அந்த துணியை எடுத்து நான் ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இதை வந்து லைனிங் பீஸில் தான் போட்டு காட்டிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எனக்கு தேவைன்னா ஆம் ஹோல். என்னுடைய ஆம் ஹோல் அளவு வந்துட்டு 9.5 10 இன்ச்சஸ் இருக்குது. 10 இன்ச்சஸ் மேக்ஸிமம் இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்லீவை வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணிவிட்டேன். நான் என்னுடைய டோட்டல் ஆம் ஹோல் வந்துட்டு ஆஃப் பண்ணோம்னா 10 இன்ச்சஸ் அதாவது 20 வருது. ஸோ அதை வந்து நம்ம 4 ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதில் நம்மளுக்கு ஆஃப் சைடு வரும். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் இது ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால எனக்கு 5 இன்ச்சஸ் மேலே இருந்து நான் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் 2 இன்ச்சஸ் பண்ணிக்கோங்க போதும். எல்போ ஸ்லீவ் வந்தால் 3.5 நீங்கள் வந்து கீழே இறக்கம் கொடுக்கணும். இப்போது என்னுடைய அந்த ஆம்போல் ரவுண்டு 9.5 வருது. அதை மார்க் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அப்புறமா கை அகலம் மார்க் பண்ணிட்டேன். 5.25 வருது. அது ரெண்டையுமே என்ன ஆம்போல் கை அகலம் ரெண்டையுமே நான் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த வளைவு போட்டேன் இல்லைங்களா, இந்த எஸ் ஷேப்பு ஒன்றுமே இல்லை பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த ஆம் ஹோல் நம்ம என்ன மடித்து வச்சுருக்கோமோ அந்த துணியினுடைய மிடில் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச் கீழே
ஒன்றுமே தலைக்கு எடுத்துக்கவே வேண்டியதில்லை. இந்த மிடில் பாயிண்ட் நம்ம வச்சுட்டு மேலே கீழே ஆஃப் இன்ச் பண்ணிட்டு அந்த எஸ் ஷேப் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நம்மளுக்கு வந்து நல்ல ஷேப் வரும். சுருக்கம் கண்டிப்பாக வரவே வராது. ஃப்ரண்ட் ஷேப்பும் நம்ம வந்து எடுத்துடலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டிங்குடைய ரகசியம். ஒன்றுமே இல்லை, ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், இந்த மெயின் ஃபேப்ரிக்கை வந்து வச்சுட்டு நம்ம என்ன இப்போ அளவு எடுத்தோமோ அந்த அளவுகளை வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணி விட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் கட்டிங் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். வேறு எதுவுமே இங்கே எக்ஸஸாக நம்ம பண்ண போகிறதில்ல. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மெயின் ஃபேப்ரிக்கில் விட்டுட்டு இப்படி லைனிங் பீஸில் நம்ம என்ன கரெக்டான அளவு எடுத்தோமோ அதை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். க்ளீனாக ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்தையுமே வச்சு கரெக்டாக இந்த மாதிரி இது ஸ்ட்ரைட் பீஸ் தான், கிராஸ் பீஸ் எதுவுமே இல்லை. ஸ்ட்ரைட் கட்டு தான், நேர் கட்டு தான். அதனால் நான் கிராஸாக வைக்க போகல. ஸோ எல்லா லைனிங்கையுமே வந்து நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி பாருங்க, எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு வச்சு காட்டின மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து எங்கேயோ ஒரு பக்கம் வச்சிடக்கூடாது. நம்ம எல்லா பீஸஸும் மிஸ் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து வெஸ்ட் பேண்டு, ஸ்லீவ்ஸு, ஃப்ரண்ட் பேக் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வச்சு ஆர்கனைஸ் பண்ணி சுருட்டி ஒரு கட் போட்டு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முறை. ஸோ இந்த முறையில் கட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 36 ப்ளவுஸ் உங்களுக்கு ஸ்டிஃபாக நீட்டாக வரும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன், அது கூட நீங்கள் பாருங்கள். மீன்ஸ் இந்த ப்ளவுஸோட வீடியோ இல்லை, வேறு ப்ளவுஸோட வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸ்டிச்சிங் மெத்தட் தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.